கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட மீண்டுமாக உங்களை யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு விஷயம் இயேசுவின் அன்பு முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வலோகத்திற்கும் ஆண்டவர் எங்கள் பரமபிதா, பிதாவாய் தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இவருடைய நாமத்தினாலே இப்பொழுது இந்த பாதத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுது, இப்பொழுதும் நீ தாமதிக்கிற என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்லி அனனியா சொன்னதாக இப்படியாக பவுல் என்ற அந்த பக்தன் இப்படியாக சொல்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுலுடைய கண்கள் என்றைக்கு திறக்கப்பட்டதோ அன்றைக்கே அவன் எழுந்தான். அந்த அனனியா சொல்றாரு, நீ எழுந்து ஞானஸ்தானம் பெற்று, அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதுனா என்ன, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதுனா என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறது, தன்னை அர்ப்பணித்தல், தன்னை அவருக்கென்று ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அவரை வணங்குவது. அப்படி வணங்கும்போது அவர் நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை என்ன செய்வார், சுட்டி காமிப்பார். அது மட்டுமல்ல, நம் பாவங்கள் கழுவப்பட போக நமக்கு உதவி செய்வார். அதனால தான் அவர் சொல்கிறார், நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு பாவங்கள் போக கழுவப்பட. அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்றாரு, ஞானஸ்தானம் பெற்று. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தினால் இந்த நாளிலே சுத்திகரிக்கப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் எங்களுக்கும் செய்வாராக. ஜெபிப்போமா. நேசிக்கிறவங்க அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை என்னும் மன்னாவினால உங்களோடு பேசுங்க, அவரோடு இடைப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் சுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.